போன பதிவில் மகாபெரிவா எப்படி அவரோட 84வது வயசுலேயும் அவரோட ஆன்மீக பலத்தினால அந்தளவுக்கு சுறுசுறுப்பாக இயங்கினார் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பெரியவாளுக்கு கல் முள் மழை அதெல்லாம் எதுவுமே கணக்கு கிடையாதான். மேலே இருக்கிற வானம் தான் அவரோட கூரை, கீழே இருக்கிற பூமி தான் அவரோட தரையினோட வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 1988வது வருஷம் மகாபெரிவா என்ன பண்ணுறாலாம், இந்த மாதிரி பாத யாத்திரையாக போகும்போது மகாராஷ்டிராவில் எல்லோரும் போகும்போதெல்லாம் பெரியவாளை வந்து சேவிச்சிட்டு போவாள்ல, அப்படி போகிற வழியில் மகாராஷ்டிராவில் ஒரு சின்ன குழந்தை, அந்த பையன் பேர் சங்கரா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தைய மகாபெரிவா பார்க்குறாராம். அப்படி பார்க்கும்போது மகாபெரிவாளுக்குள்ளே ஒரு தெய்வீகமான ஒரு ஃபீலிங் அந்த குழந்தைய தனியாக கூப்பிட்டு நிறைய கேள்விகள் அந்த குழந்தைக்கிட்ட கேட்குறாராம். அதை கேட்கும்போது அந்த குழந்தையும் ரொம்ப ஞானமாக பதில் சொல்லுதான் அது பெரியவா கேட்குற கேள்விக்கு. அப்போ பெரியவா மனசில் தோணுதான், இந்த சங்கரா அப்படிங்கிற குழந்தை தான் நம்ம சங்கர மடத்தினோட 3வது மடாதிபதி அப்படின்னு சொல்லி பெரியவா அந்த இடத்துல முடிவு பண்ணுறாராம். ஷாமானா அப்படின்னு சொல்லப்படுறவர் யாருன்னா பெரியவாளுடைய மிகப்பெரிய அடியவரா. அவர் ஒரு வாட்டி என்ன பண்ணுறாலாம், மகாபெரிவாளை சந்தித்து இந்த மாதிரி லட்சக்கணக்காக பணம் கொடுத்து இதை நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது பெரியவா என்ன பண்ணுறாலாம், அந்த பணத்தை திருப்பி அவாக்கிட்டேயே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உத்தரசிந்திராம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கோவிலை நிர்மாணம் பண்ணுங்கள், அதுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஷாமான்ற ஒருத்தர் பைசா கொடுக்குறாருல்ல அவர்கிட்டயே கொடுத்து ஒரு ட்ரஸ்டியை நீங்கள் ஏற்பாடு பண்ணி அது மூலமாக எல்லாரையும் இந்த பணத்தை அதில் யாரால முடியுமோ அதில் போட சொல்லி அந்த கோவிலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெருசாக நிர்மாணம் பண்ணி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் இருக்காங்களா, அவங்க ஒரு எக்ஸலண்ட்டான கிளாசிக்கல் டான்சர். ஸோ அந்த டான்ஸரும் யாரான்னா பெரியவாளுடைய டிசைப்பிள் அவங்கக்கிட்ட பெரியவா என்ன அன்பு கட்டளை இடுறாங்களாம் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், 108 நடன கலாச்சாரம், அதாவது நம்ம பாவம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி 108 கலாச்சாரம் இருக்காம் பரதநாட்டியத்தில். அந்த 108 கலாச்சாரத்தையும் நடராஜரும் அவங்களுடைய பேர், அவங்க 2 பேருமா சேர்ந்து நடனம் ஆடினா அது எப்படி இருக்குமோ அந்த கலாச்சாரத்தை நீங்கள் ஆடி அதை என்ன பண்ணணும், ஒரு வடிவமாக அமைச்சு அந்த கோவிலில் இருக்கிற சிற்பங்கள், அந்த கல்வெட்டு, நம்ம கோயிலை சுற்றி வரும்போது இப்படி கல்வெட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கல்வெட்டில் அந்த 108 கலாச்சாரமான நம்மளோட பாரம்பரிய பரதநாட்டியத்தினுடைய அந்த போசஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து அந்த கோவில் இப்போ ஒரு கட்டுறாரு இல்லையா ஷாமான்றவர், அந்த கோவிலில் என்ன பண்ணாலாம் பெரியவா அதை நிர்மாணம் பண்ண வச்சாலாம்.